அப்போ தான் அன்னக்கிளி ஓடி அடுத்த படத்துக்கு தயாராகிட்டு இருக்காரு. இளையராஜான்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் மக்களுக்கு மத்தியில் வர்றாரு. சரி பார்ப்போமே, அவரை போய் பார்ப்போம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆள் போனால் ஒரு ஆள் வெளியே வரணும். அது மாதிரி ஒரு வீட்டினுடைய அமைப்பு. அந்த அறைக்கு ஒட்டி ஒரு சின்ன பூஜை ரூம். அதில் அவரும் அவருடைய அண்ணன் பாஸ்கரும் உட்கார்ந்துருக்காங்க. சரி என்ன சம்பளம் கொடுக்குறதா இருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்டார். பக்கத்தில் ஒரு பிரதர் இருக்கார் பாஸ்கர். நான் 5000 ரூபாய்ன்னு சொன்னேன். இன்னும் சிரிச்சார். கூட ஒரு 2-3 ரூபா சேர்த்து வரக்கூடாதா? அவர் கேட்டது அவ்வளோதான். 2-3 ரூபா சேர்த்து வரக்கூடாது. அப்போ ராஜாவுக்கு அப்படி ஒரு இளமை ரத்தத்தில் இருக்கார். வழக்கம் போல் ஸ்டுடியோ இல்லாமல் ஸ்டீரியோ எஃபெக்டில் நான் பண்ணணும். அதனால் எனக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தா நான் வந்து அருணாச்சலம் ஸ்டுடியோவில் நான் சொன்னேன், ராஜா பாட்டுன்னு முடிவெடுத்தா நீ உங்களை சேர்ந்தது. சிச்சுவேஷன் சொல்லிட்டேன். எனக்கு முதல் படம் ஃபைனான்சியர் வெளியே நிற்கிறார். ரெடியும்பாங்க. எல்லாம் ரெடியாகி மியூசிஷியன் போட்டோன்னே அதான் இங்கே வரல, மைக் வரல சார், சார் அது வரல, சாரி உள்ளே இருந்து மியூசிஷியன் ஒன்று சொல்லுவான், சிங்கர் ஒன்று சொல்லுவாங்க. டிஸ்டர்ப் ஆகிட்டான். ஏன்னா அன்னைக்கு தான் எனக்கு ஆரம்பம், வாழ்க்கையும் ஆரம்பம். ஃபைனான்சியர் உட்காந்துருக்காரு. சென்டிமெண்ட்டாக இன்றைக்கி அந்த பாட்டு எடுக்கலைன்னா நம்ம லைஃப் என்னடா ஆகும்? ஐயோ முத நாளே சரியில்லை வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது? இந்த பயம் எனக்கு. 6 டேக் ஆச்சு, 7 டேக் ஆச்சு, 1 மணிக்குள்ளே முடித்தான். அப்போ ராஜா என்ன ராஜா மறுபடியும் இதே பிரச்சனை? சும்மாருங்க, நீங்கள் டென்ஷன் பண்ணுறாதீங்க, இருங்க நான் பண்ணித்தரேன். நேரம் என்ன ஏன் எல்லோரும் நிறுத்துறீங்க? மணி ஓசை கேட்குமான்னு ஏன்ப்பா மணி கொடுக்கல அப்படின்னு அங்கே போய் யாரையோ கத்துறாரு. அப்போ ஒருத்தர் சொன்னார், ராஜா எங்களை சத்தம் போட்டு என்ன பண்ணுறது, உள்ள அந்த அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க, போய் அவங்கள பாருங்க. ஜானகி அம்மா ஜானகி அம்மா அழுதுகிட்டு இருக்காங்கன்னு ஒருத்தர் சொன்னார். நமக்கு தெரியாது, இதே மைக்கில் கேட்குது உள்ள. இவர் உடனே அந்த ரூமுக்குள்ளே போகிறார், வாய்ஸ் ரூமுக்குள்ளே போய் அவர் பேசுகிற காதில் விழுது. இளையராஜா அவர் ஒரு மேதைங்கிறதுல யாரும் மறு சொல்ல முடியாது. அவருடைய குணங்கள் மாறி இருக்கலாம், அவர் தன்னை பற்றி அது அவர் ஒரு திறமைசாலி, தன்னை பற்றி திறமையாக எடுத்துக்கிறது தப்பே கிடையாது. அவரை பற்றி வர்ற கான்ட்ரவர்சி எனக்கு தேவையில்லை. எனக்கு ஒரு உதவி பண்ணார். அந்த 1 மணி நேரத்தில் அந்த 2 பாட்டு எடுத்தார். அந்த மாதாவின் கோவிலில் இது 1978 எடுக்கப்பட்ட பாட்டு. நம்ம 2024 வரைக்கும் அதை பேசிக்கிட்டு இருக்கோம்னா அது கிரெடிட் கோஸ் டு இளையராஜா. பெட்டருடைய எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம சந்திக்க இருக்கக்கூடிய அந்த மிக முக்கிய சிறப்பு விருந்தினர் மதிப்பிற்குரிய காரைக்குடி நாராயணன் சார் அவர்கள் தான். திரை உலகத்துல கடல் மாதிரியான அனுபவங்களை கொண்டவர். அவர்கிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த நிமிஷம் வந்து நமக்கு ரொம்ப பெருமையான ஒரு தருணமும் கூட. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப யங்கா இருக்கீங்க பார்க்குறதுக்கு. அப்படித்தான் எங்கே இருக்கிற ரைட்டர்னு என்ன சொல்லுவாங்க. ஆனாலும் மேலே வழுக்க விழுந்துருச்சு. வீட்டில எல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் தான் ஒத்துக்கிறீங்க. அதாவது நீங்கள் பெட்டர் டுடேன்னு வச்சுருக்கதே ரொம்ப கேட்குற போது சொல்கிறது சந்தோஷமாக இருக்குது. நன்றி. ஏன்னா நம்ம இன்னைக்கு நம்ம யாருங்கிறது தான் வாழ்க்கையே. நேற்றுங்கிறது செல்லாத செக்கு, நாளைக்குங்கிறது கையெழுத்து போடாத செக்கு, இன்னைக்குள்ளதான் பேர செக். அதனால் உங்கள் பெட்டர் டுடேங்கிறது ஒரு நல்ல பேர். நன்றி சார். அதனால் அதை நீங்கள் வச்சுக்கிட்டதுக்கு உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். நன்றி சார். சார் நான் முதல்ல வந்து இந்த ஒரு பாடல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அந்த பேட்டியை அப்படின்னு நினைக்கிறேன். மாதாவின் கோவிலிலே மணிதீபம் ஏற்றினேன்னு சொல்லிட்டு அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள் சார். அந்த பர்டிகுலராக அந்த பாடல் வரக்கூடிய சீனும் வந்து நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த பையனுக்காக அந்த அம்மா லட்சுமி பாடுறது, அந்த படத்துடைய அனுபவங்கள். அதாவது நான் ரைட்டராக இருந்தபோதும், நான் வசனம் எழுதுன போதும், கதாசிரியராக இருந்தபோதும் எவ்வளோ அருமையான பாடல்கள்லாம் வந்திருக்கு. இப்போ தீர்க்க சுமங்கலியில் வாணி ஜெயராம் அறிமுகம், அதான் மல்லிகையின் கண்ணன் மயங்கும். இன்னமும் அந்த அம்மா மரணம் வரைக்கும் என்னை பார்க்குறதெல்லாம் நாராயண் சார் தான் மல்லிகை தான் வாணி அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு அருமையான பாடல். அடுத்தது ஏசாசுடைய லைஃப் டைம் சாங் அவர் சொல்லி பாடினது உன்னிடம் மயங்குகிறேன்னு ஒரு பியானோ வச்சுட்டு தேன் சிந்தையவானம். இது என் படங்களில் இன்னமும்
55 ஆண்டு காலமாக அங்கங்கே கேட்குற பாடலில் இது நீங்கள் சொன்ன மாதாவின் கோவிலில் வந்து நான் டைரக்ட் பண்ண படம், நான் எடுத்த படம். அது என்னுடைய முதல் அனுபவம், அதாவது டைரக்டராக. அது எப்படின்னா, ஒரே நாளில் 2 பாட்டு எடுக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டோம். இளையராஜாவுக்கு அது 3வது படம். நான் முதல்ல எம்எஸ் விஸ்வநாதன் தான் முடிவு எடுத்திருந்தேன். எம்எஸ்வி அப்போ எனக்கு 4 படம் பண்ணியிருந்தார். சொந்தம், தீர்க்க சுமங்கலி எல்லாம் அவர் பண்ணது தான். அதனால் அவரை தேடி வாயினி ஸ்டுடியோவுக்கு போனேன். அவர் ரொம்ப பிஸியாக இருந்தார் ரெக்கார்டிங்கில். அப்போவும் அவர்கிட்ட உள்ள ஒரு அருமையான குணம், ஒரு ஆஃபீஸ் பாயை கூட அண்ணம்பார், பேர் சொல்லவே மாட்டார். அந்த அவர்கிட்ட ஒருத்தர் நாராயணன் இருப்பார், அவரை மட்டும் நாராயணன் மலையாளத்தில் சொல்லுவார். இந்த மற்றவங்களையெல்லாம் வாங்க அண்ணனே சௌரியமா வா போ, இந்த வா போ வாடா, அந்த மாதிரி மரியாதை. நாராயணங்கிறவர் வேற ஒரு நாராயணன். ஆமாம், அவர்கிட்ட வந்து அவர் தான் ஆர்கனைசர், யார் என்ன யார் வரணும். அவர் எம்எஸ்சி சொல்கிறத கேட்குறவர், அவருக்கு பேர் நாராயணன். அவரை மட்டும்தான் பேர் சொல்லி நாராயணம்பார். மற்றவங்களெல்லாம் வாங்க போங்க, ரொம்ப மரியாதையாக பேசக்கூடிய ஒரு அற்புதமான மியூசிக் டைரக்டர். அவரை போய் நான் சந்தித்தேன். அவர் என்ன சொன்னார், என்ன உங்கள் படம் பண்ணுறதில்ல, என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாராயணா இந்தா நம்ம காரைக்குடி என்ன வந்திருக்காரு, என்ன பேசிக்கன்னார். அதாவது சம்பளத்தை நீ பேசிக்க அப்படின்ட்டார். அவர் நாராயணன் என்கிட்ட வந்தார். ரொம்பலாம் இல்லை, இன்றைக்கி மாதிரிலாம் கோடியெல்லாம் கிடையாது. அன்றைக்கி கோடிங்கிறது அன்றைக்கி தனுக்கோடி மட்டும்தான். இன்றைக்கி தான் எது கெடுத்தாலும் கோடி, எல்லாம் கோடி. நாராயணன் சொன்னார், சார் உங்களுக்கு பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க அண்ணே, இன்றைக்கி நாங்கள் 40,000 ரூபா வாங்கிட்டு இருக்கோம், அது குறையாமல் கொடுத்தீங்கன்னா மற்றதெல்லாம் அண்ணன் பேசுவாருன்னு. நான் மனதுக்குள்ளே வச்சுருந்தது 10,000 ரூபா. என் மனதில் 10,000 ரூபா தான் பட்ஜெட்டு மியூசிக். எப்படிடா 40,000 எப்படி கொடுக்குறது, 15-20னா கூட வேறு ஏதாவது குறைச்சி கூட்டலாமான்னு யோசிச்சிருக்கலாம். 40 கேட்குறாரு, இன்னும் 30 ரூபா எப்படி சரி பண்ணுறது அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட போய், அண்ணே நான் கொஞ்சம் ஃபைனான்ஸ் எல்லாம் பேசிட்டு வர்றேண்ணே அப்படின்னு கௌரவமாக சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போ தான் அன்னக்கிளி ஓடி அடுத்த படத்துக்கு தயாராகிட்டு இருக்காரு. இளையராஜான்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் மக்களுக்கு மத்தியில் வர்றார். சரி பார்ப்போமே, அவரை போய் பார்ப்போம் அப்படின்ட்டு இங்கே இருந்து சாந்தோமுக்கு போனோம். என்ன ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் கூப்பிட்டு போனார். அங்கே போனோன்னே நான் வர்றோம்னு சொல்லுங்கள், ஏன்னா அவருக்கு என்ன தெரியுதோ இல்லையோ அப்படின்னா. இல்லை நீங்கள் வாங்க, அதெல்லாம் நேராக போய் பார்த்து பேசிக்கலாம். யார் சரவணன் போயிட்டான் சாந்தோமுக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஆள் போனால் ஒரு ஆள் வெளியே வரணும். அது மாதிரி ஒரு வீட்டினுடைய அமைப்பு, ஒரு அறை, பக்கத்தில் ஒரு சமையல் ரூம், அந்த அறைக்கு ஒட்டி ஒரு சின்ன பூஜை ரூம். அதில் இருந்து தான் அதில் இருக்கார். அதில் அவரும் அவருடைய அண்ணன் பாஸ்கரும் உட்காந்துருக்காங்க. நான் போனேன். வணக்கம்னாரு. வணக்கம், நான் காரைக்குடி நாராயணன், உங்களை எனக்கு பழக்கம் இல்லை, உங்களை வச்சு ஒரு படம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப மகிழ்ச்சி சார் அப்படின்னாரு. சம்பளம்லாம் நான் இன்னும் கேட்கல. முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசணுன்னு நான் இந்த படமெல்லாம் அப்படின்னு ஆரம்பித்தேன். சார் உங்களை எனக்கு தெரியும், உங்கள் படத்துக்கு நான் கிட்டார் வச்சுருக்கேன் அப்படின்னு ஏசாஸ் பாட்டை உன்னிடம் மேய்கிறேனுக்கு பி குமார்கிட்ட நான் வாசிச்சிருக்கேன், அதனால் உங்களை பற்றி எனக்கு அறிமுகம் தேவையில்லைன்னார். ஸோ அது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக. அதாவது அப்படியா, நீங்கள் எப்போ ஊரில் எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்க, காரைக்குடி எங்கே இருக்குதுன்னு கேட்காம உங்களை தெரியும், உங்கள் படத்துக்கே நான் கிட்டார் வச்சேன்னு சொன்னார். அது அவருடைய மிகப்பெரிய பெருந்தன்மையாக நினச்சேன். ஏன்னா இளையராஜான்னு ஒரு பெரிய ஆள் உருவாகிறாரு, அடுத்தவனாக இருந்தால் சொல்லவே மாட்டேன். ஆனால் அவர் சொன்னார். நான் மகிழ்ச்சி அடைஞ்சேன். சார் நம்ம படத்தில் ஒரு கிட்டார் வச்சுருக்கேன், சார் இந்த அறிமுகம் போதும், ரைட். அடுத்தது என்ன, எப்போ பாட்டு எடுக்கும், இல்லை இன்னும் ஒரு 10 நாள் ஒரு வாரத்தில் பண்ணலாம், இன்னும் பூஜை நான் ஃபிக்ஸ் பண்ணல, முதல்ல நீங்கள்லாம் ரெடியானா நான் இன்விடேஷன் அடிக்கணும், அதுக்கு தான் வந்தேன்னு சொன்னேன். சரி என்ன சம்பளம் கொடுக்குறதா இருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்டார். பக்கத்தில் ஒரு பிரதர் இருக்கார் பாஸ்கர். நான் 5000 ரூபாய்ன்னு சொன்னேன். ஒரு 5000 ரூபா கொடுத்துடலாம் அப்படின்னு சிரித்தார். ஒரு கூட ஒரு 2-3 ரூபா சேர்த்து வரக்கூடாதா, அவர் கேட்டது அவ்வளோதான், 2-3 ரூபா சேர்த்து வரக்கூடாது. ஏன் இந்த 5 ரூபாய்க்கு பண்ணுங்களேன். இல்லை நாங்கள் 3 சகோதரர்கள் இருக்கோம், அட்லீஸ்ட் ஆளுக்கு 2 ரூபா வேண்டாமான்னு. அதாவது பாஸ்கர், கங்கை அமரன், அவர் சேர்த்து சொல்கிறார். ஏன்னா நான் ஒர்க் பண்ணுவேன், அவங்க எனக்கு மற்ற ஹெல்ப்பெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் நான் யோசித்தேன், சரி வேண்டாம்,
10 வேண்டாம், நான் சொன்ன 5 வேண்டாம், ஒரு 7500 கொடுத்துட்றேன், 75 கொடுத்துட்றேன்னு. அவர் சொன்னார் 7.5ங்கிற நம்பர் ரொம்ப மோசமாக இருக்குது. அது எல்லாரும் சொல்கிறோம்ல 7.5 சனின்னு சொல்லுவோம். அதான் அவர் சொல்கிறார் 7.5 வேண்டாம் 8 கொடுங்கன்னார். அவருக்கு நான் கொடுத்த பணம் 8000 rupees. அது அச்சாணிக்கு. உடனே எப்போன்னாரு வீட்டுக்கு, அப்போது இந்த காலம் மாதிரி மாவலிபுரம் போ, இல்லைன்னா எங்கேயாவது தீவு இருக்கா, ஆஸ்திரேலியாவில் ஒரு தீவு இருக்குது, அங்கே ஹெலிகாப்டரில் போய் அதெல்லாம் அவர் நம்ம ஆஃபீஸுக்கு வர்றேன்னார். நான் எல்ஏமன் காலனியில் குடும்பத்தோடு ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கேன். ஒரு ரூம் 425 ரூபா வாடகை, மாடியில் பாரதி ராஜா 400 ரூபா வாடகை. அவரும் நானும் ஒன்றா இருக்கோம். என் ஃபோன் தான் அவர் யூஸ் பண்ணுவார். அவரை கொண்டாந்து மாடியில் இருங்கன்னு சொன்னதே நான் தான். அவர் எதிரே இருந்தார். வாங்கன்னு அவர் பயந்தார். அவர் 150 ரூபா வாடகைக்கு இருக்கார் எல்ஏமன் காலனியில். அவர் என்ன தராரு, ஐயோ 400 ரூபாயெல்லாம் எப்படி சார் வாடகை, என்ன இப்படி ஒரு 16 வயதில்லேன்னு ஒரு படம் பிரமாதம் பண்ணிக்கிட்டே பெருசாக வாங்க அப்படின்னா படங்களுக்குலாம் அப்புறம் இல்லை, படம் ரிலீஸ் ஆகிட்டு அவருக்கு ஒரு நேம் வரும்போது நான் அச்சாணி உள்ளே வர்றேன். அதனால் அவரை தைரியம் கொடுத்து நீங்கள் மாடிக்கு வாங்கினேன். ஃபோன் கூட கிடையாது, ஏன் ஃபோனை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அவருக்கு ஒரு பெல் வச்சு கொடுத்தேன். லாங் பெல் அடித்தா அவர் வந்து பேசணும், இப்படி அடித்தா யார் ஒன்றாலும் வந்து பேசலாம். அப்படி இடத்துல இளையராஜா வர்றார். அவர் சுந்தரராஜன் ஒருத்தர். அது வந்து 2 மாடியில் பாரதி ராஜா இருக்காருன்னு அவருக்கு இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சி. ஏன்னா அவங்கெல்லாம் ஒரே குரூப்பாக இருந்தவங்க. 16 வயதில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ரைட், சரி. கவிஞர் கண்ணதாசனை அவர் அப்போ சொன்னார், அவர்கிட்ட வேலை வாங்க முடியுமான்னு எனக்கு ஒரு அச்சமாக இருக்குன்னாரு. அப்படின்னா என்ன 16 வயதில் அவர் தானே எழுதினார், ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு அவர் தானே எழுதினார், இல்லை இந்த படம் வாலி எழுதட்டுமே அப்படின்னு சொன்னார். வாலியே ஒரு அருமையான, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. கவிஞரே வந்து இந்த பாட்டு டே நல்லா இருக்குடா, ஏடா இது வாலி எழுதுனதாடா அப்படின்னு எனக்கு நேராக அங்கே இருந்தவங்களை கேட்டிருக்காரு. எந்த பாட்டா சார்? இல்லை, வேறு படத்தில். அது நான் அதுக்கு சம்மந்தம் இல்லை. இன்னொரு படத்துக்கு ஒரு பாட்டை டியூன் பண்ணுறது, அது சங்கர் கணேஷ் போட்டார். நான் டியூன் ஓகே பண்ணுறதுக்குள்ளே கவிஞர் எழுதிவிட்டார். நான் சொன்னேன், இல்லை நான் இன்னும் டியூனே ஓகே பண்ணல, நீங்கள் பாட்டு எழுதிட்டீங்களேன்னு. ஏன் டியூன் நல்லா இருக்குது, எதனால் நீ வேண்டாம்ங்கிற? இல்லை இது வந்துருச்சு படத்தில். என்ன படம்? மேரா நாம் ஜோக்கரில் ராஜகபூர். அப்படியா, எங்கடா அதை வாசிங்கடா பண்ணார். சங்கர் கணேஷ் வாசிக்கடா. ஆமாம் அது மாதிரி தான் இருக்குது. நான் சொன்னேன், அது மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, இதே பாட்டை பாலச்சந்தர் படத்தில் வந்துருச்சுன்னு. அது என்னடா அது, அதை வாசிங்கடான்னாரு. அதை வாசி கேட்டாங்க. காதோடு தான் நான் பேசுவேன்னு வரியோடு பாடுங்கன்னேன். ஆமாம் இந்த ரெண்டும் ஒரு மாதிரி தான் இருக்குது, யாரா அந்த பாட்டு எழுதுனா அப்படின்னு கேட்குறாரு. இது வாலி. டே ரொம்ப நல்லா எழுதியிருக்காண்டா. ஆனால் அவரை மாதிரி அவரையெல்லாம் கையெடுத்து கும்பிடும் ஒரு வாலி, தனக்கு இணையாக ஒரு கவிஞர் புறப்பட்டு வந்திருக்காரு. எங்கே பார்த்தாலும் கண்ணாசிலேனா வாலின்னு வந்தாச்சு. ஆனால் வாலியை பாராட்டார் உட்காந்துக்கிட்டு, நல்லா எழுதியிருக்காண்டா. அப்புறம் என்ன சொன்னார், பரவாயில்ல நாராயணா நான் சொல்கிறேன் கேளு, பல்லவியை மட்டும் வச்சுக்க, பாவம் அவங்க டியூன் பண்ணிட்டானுங்க, பாவம் நம்ம பசங்க, அனுபவியை மாற்றிங்கடா டே அப்படின்னு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணார். அதனால் வாலியை அவர் மதித்ததை நான் கண்ணால் பார்த்தேன். அதனால் அப்பேற்பட்ட வாலியை இவர் சொல்கிறதுனால தப்பு இல்லை. இது அதுக்கப்புறம் நடந்திருந்தாலும் வாலி தான்னார். ஓகேன்ட்டேன். வாலி வந்தார் என் வீட்டுக்கு. எல்லாம் எங்களுக்கெல்லாம் அப்போ எங்கள் காலம் 1970லேருந்து 85 வரைக்கும் வீட்டுக்குள்ளே தான் மியூசிக்கே தவிர வெளியெல்லாம் வந்ததில்லை. இப்போ தான் கண்ணாமியான ஆகிப்போச்சு. 4 பேர், ஒரு ஜமுக்காலாம், ஒரு காஃபி, வெத்தலை வாக்கு போடுறவங்களா வெத்தலை வாக்கு. இதை தவிர அந்த இடத்துல எதுவுமே இருக்க. அவர் ஐட்டன் டேட் இருப்பார், அவருக்கு ஒரு பேடு கொடுக்கணும், ஒரு வாலிட்டேன்னா ஒரு கன்றாவி குணம்னா. நான் அவரை 2 விஷயத்தில் எனக்கும் அவருக்கும் தகராறு வரும். இந்த ஃபேனில் பேப்பர் படப்படன்னு அடித்தா நான் டிஸ்டர்ப் ஆவேன். அப்படி இந்த பேடை தூக்கி பின்னால் இப்படி வைப்பேன். ஒய் எழுதுகிறப்ப சரஸ்வதியை போய் கீழே போடுறீங்க அப்படின்னு திருப்புவார். அவர் அந்த பேடை திருப்பக்கூடாது பாரு, அவ்வளோ சென்டிமெண்ட் பார்ப்பார். அதே மாதிரி பேனா இல்லாமல் இத்தனை 1000 பாட்டு எழுதின ஒரே ஆள் இந்தியாவில் வாலி தான். அவர் மட்டும்தான். வர்ற இடத்துலலாம் பேனா கேட்பார். டே பேனா கொடுறா, ஏங்கப்பா நான் பேனா வச்சுக்கிறேன்லப்பா, பேனா கொடுங்கப்பா அப்படின்னு பேனா வாங்கி தான் எழுதுவார். ஸோ ஒரு வராரு அப்படின்னாலே நம்ம பேனா எல்லாம் வச்சுருக்கணும். வேறு ஒரு பிரச்சனையும் இருக்காது. பல்லவியை மட்டும் எழுதிட்டாருன்னா, கரகுடி ஒரு ரெக்கார்டிங்கில் கொடுத்து விட்றட்டுமா அப்படி தான் கேட்பார். கவிஞர் மாதிரி எழுதி கொடுத்துட்டு என்ன ஆளை விடுங்கடான்னு சொன்னேன்னா, பல்லவி ஓகேயா, இது நல்லா இருக்கு
ஓகே ராஜா ஓகேயா, ரைட் ராஜா அப்படின்ட்டார். 2 பாட்டு பண்ணியாச்சு. ஒன்று நீங்கள் சொன்ன மாதாவின் கோவில், அடுத்தது தாலாட்டு பிள்ளை பிள்ளை தாலாட்டு. தாலாட்டு. இது 2ம் எழுதிட்டார். பல்லவி எழுதியாச்சு. சரி, பாட்டு எங்கே எடுக்கணும்? அப்போ ராஜாவுக்கு அப்படி ஒரு இளமை ரத்தத்தில் இருக்கார். வழக்கம் போல் ஸ்டுடியோ இல்லாமல் ஸ்டீரியோ எஃபெக்டில் நான் பண்ணணும், அதனால் எனக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தா நான் வந்து அருணாச்சலம் ஸ்டுடியோவில். நான் சொன்னேன், ராஜா பாட்டுன்னு முடிவெடுத்தா நீ உங்களை சேர்ந்தது, சிச்சுவேஷன் சொல்லிட்டேன். அப்போ நான் அந்த மாதாவும் கோவிலுக்கு நான் ஒரு இன்ஸ்பிரேஷன் அவருக்கு சொன்னேன். கட்டிப்பதங் பாட்டு ஒரு தடவை கேளுங்க ராஜா, அதில் ஒரு சின்ன பேக்ரவுண்ட், ஒரு டிங் டிங் டிங், ஒரு சின்ன அந்த போட்டு ஓர் போகிறதுக்கு ஒரு 2 ஆடி பர்மன் கொடுத்துருப்பாரு. அதை மைண்டில் வச்சுக்கிட்டு எனக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு. மாதாவின் கோயில் இப்படி தான் பண்ணாமல் நான் இதை தான் பண்ணுவேன்னு சொல்ல, அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக பாருங்களேன்னாரு. டக்குன்னு அப்படியே 2-3 தடவை அதை வாய்ச்சி பார்த்தாரு. அப்படின்னா பார்த்தாரு. உடனே மாதாவின் கோயில் மணி விஷ்ணுன்னு ஒரு டியூன் பண்ணார், அவர் எழுதிட்டார். இது எல்லாமே ரொம்ப மிஞ்சினா அரை மணி நேரம் 3/4 மணி நேரம், அதுக்கு மேலே அவங்க 2 பேரும் டைம் எடுத்துக்கல. இங்கே ரெக்கார்டிங் வந்துட்டான். எனக்கு முதல் படம், ஃபைனான்சியர் வெளியே நிற்கிறார். பார்த்தா ரெடியும்பாங்க, எல்லாம் ரெடியாகி மியூசிஷியன் போட்டோன்னே ஒன்று கரண்ட்டு, அதான் இங்கே வரல, மைக் வரல சார், சார் அது வரல சார், உள்ளே மியூசிஷியன் ஒன்று சொல்லுவான், சிங்கர் ஒன்று சொல்லுவாங்க. டிஸ்டர்ப் ஆகிட்டான். ஏன்னா அன்றைக்கி தான் எனக்கு ஆரம்பம், வாழ்க்கையும் ஆரம்பம். ஃபைனான்சியர் உட்காந்துருக்காரு. சென்டிமெண்ட்டாக இன்றைக்கி அந்த பாட்டு எடுக்கலைன்னா நம்ம லைஃப் என்னடாகும்? ஐயையோ முத நாளே சரியில்லை வேண்டாம் அப்படின்ட்டு பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது? இந்த பயம் எனக்கு. நான் 2 டேக் ஆச்சு, 3 ஆச்சு, 4 ஆச்சு, 5 ஆச்சு, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. அருணாச்சலம் ஸ்டுடியோவில் வரல. உடனே நான் ராஜாவை தனியாக கூப்பிட்டு சொன்னேன், ராஜா தப்பாக எடுத்துக்காதீங்க, என் வாழ்க்கை இந்த 2 பாட்டை இன்றைக்கி நீங்கள் எடுக்கலைன்னா ஃபைனான்சியர் பணம் தருவாரான்னு எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஐயோ முத நாளே சரியில்லைப்பா, நமக்கு வேண்டாப்பான்ட்டு போயிட்டாருன்னா என் வாழ்க்கையை யோசிச்சு. அதெல்லாம் இல்லை, இன்றைக்கி நான் பாட்டு எடுத்துட்றேன், நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னாரு. கரெக்டாக அருணாச்சலம் ஸ்டுடியோவில் அவர் ஆசைப்படி நடக்கலை. இன்றைக்கி மாதிரி எப்போன்னா ட்ராக் எடுத்துக்கலாம், பல்லவி இன்றைக்கி எடுத்துக்கலாம், அடுத்த லைனை இங்கே எடுத்துக்கலாம், அந்த அந்த டெக்னாலஜி அன்றைக்கி இல்லை. உடனே ராஜா சொன்னார், ஏய் கல்யாணம் பிரசாத் ஸ்டுடியோவில் போய் ஒரு மணி நேரம் ரெக்கார்டிங் டைம் இருக்கான்னு கேட்டுவோம். 1 ஹவர். நீங்கள் சுமாருங்க நான் எடுத்துறேன். கல்யாணம் உடனே போயிட்டார். எனக்கு ஏன் டென்ஷன் போகிறான், ஃபைனான்சியர் போயிட்டாருன்றது, கல்யாணம் போனால் பரவாயில்ல பிடிச்சிக்கலாம், இவர் போயிட்டாருன்னா அப்படின்னு பார்த்தா ராஜா சரியாக வரல. என்ன சார் நீங்கள் உங்களுக்கு இன்ஜினியரை சத்தம் போடுறாரு, என்ன சார் உங்களுக்கு ஸ்டீரியோ பண்ண தெரியல, நீங்கள் பண்ணுவீங்க தானே சார் வந்தேன். சார் விடுங்க, இப்போ பாருங்கள் பூஜை அன்னைக்கு எவ்வளோ பிரச்சனை அப்படின்ட்டு எல்லாத்தையும் தூக்கி அன்னைக்கு 40-45 பேர் மியூசிஷியன். இந்த காலம் மாதிரி டக்குன்னு அவங்களே வச்சுக்கிட்டு ஒரே ஆள் பண்ணுறதில்ல. 45 பேர் இருக்காங்க. பாலு இருக்கார், சுசிலமாக இருக்காங்க, ஜானகி வரணும். இந்த பாட்டு முடிஞ்சோடனே ஜானகி புறப்பட்டு இருக்கார். இந்த நிலைமையில் இந்த பாட்டு எடுக்கலை, தாலாட்டு பிள்ளை உண்டு எடுக்கலை. உடனே பிரசாத் ஸ்டுடியோவுக்கு அப்போ ராம்நாத் சார் இருந்தார். அவர் ரொம்ப என்னோட ரொம்ப நட்போடு இருப்பார். அவர்கிட்ட போய் சொன்னேன், சார் எனக்கு முதல் படம் சார், நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், ஆனால் நீங்கள் அரை நாள் 1 நாள்லாம் தர முடியாது, 1 மணி நேரம் தர்றேன், நான் டப்பிங்கு படுறவங்கள தள்ளி வர சொல்கிறேன், அதை எடுத்துக்கிட்டே நான் ஆளை விட்டுருங்கன்ட்டார். ராஜாட்ட சொன்னேன், இந்த 1 மணி நேரத்தில் என்ன பண்ணு, பேசாமல் இருங்க, 2 பாட்டு நான் எடுத்துறேன் சொன்னார். பாலுவை கூப்பிட்டாரு, சுசிலாமா வந்தாங்க. அப்படியே அருணாச்சலம் ஸ்டுடியோவிலேருந்து பிரசாத்துக்கு போனோம். கரெக்டாக 3வது டேக்கு 2 பேரும் பாடிக்கிட்டு பாலு போயாச்சு, சுசிலாமா போயாச்சு. அடுத்து இவங்க போகிற நேரத்தில் வர சொல்லுப்பா, ஜானகிமா வர சொல்லுப்பா. இன்னொன்று அந்த அம்மா வந்து இறங்கிட்டாங்க. இறங்கினா இந்த 3/4 மணி நேரம் நான் கையில் இருக்கு. பாடுறாரு பண்ணோன்னே ராஜா நான் ரெடின்னு அந்த அம்மா உள்ளே போயிட்டாங்க ரூமுக்குள்ளே. போனால் எல்லாம் ரெடியாகி மியூசிஷியன் எங்கேயாவது பீக்கில் போகிறவங்க டக்குன்னு நின்று போயிடும். என்னப்பா என்னாச்சுப்பா, ஏன் நிறுத்துனீங்க அப்படின்னு இங்கேருந்து கத்துவார். எனக்கு என்னென்னா தேட்டருக்கு கொடுத்தாகணும், அவர் டப்பிங் தேட்டரை கிராஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்காரு. இந்த டென்ஷன். ஆனால் 6 டேக் ஆச்சு, 7 டேக் ஆச்சு, 1 மணிக்குள்ளே முடிச்சாகணும். அப்போ ராஜா என்ன ராஜா மறுபடியும் இதே பிரச்சனை, சுமாருங்க நீங்கள் டென்ஷன் பண்ணுறாதீங்க, இருங்க நான் பண்ணித்தரேன். நேரம் என்ன, ஏன் எல்லோரும் நிறுத்துறீங்க, மணி ஓசை கேட்குமான்னு ஏன்ப்பா மணி கொடுக்கல அப்படின்னு அங்கே போய் யாரையோ கத்துறாரு.
அப்போ ஒருத்தர் சொன்னார், ராஜா எங்களை சத்தம் போட்டு என்ன பண்ணுறது, உள்ள அந்த அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க, போய் அவங்கள பாருங்க. ஜானகி அம்மா. ஜானகி அம்மா அழுதுகிட்டு இருக்காங்கன்னு ஒருத்தர் சொன்னார். நமக்கு தெரியாது, இதே மைக்கில் கேட்குது உள்ள. இவர் உடனே அந்த ரூம்குள்ளே போகிறார், பாய்ஸ் ரூமுக்குள்ளே போய் அவர் பேசுகிற காதில் விழுது. இல்லை ராஜா, என்னால் பாட முடியல, ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இப்போ ஒரு ½ அன் ஹவர். அப்படியே அந்த அம்மா மாட்டேங்கிறாங்க. அப்புறம் இவர் சமாதானம் பண்ணி, இல்லைம்மா இந்த ஒரு பேராகிராஃப் எப்படியா இதை படித்து இதை எடுத்துக்கிறேன், இந்த லாஸ்ட்டு மட்டும் எப்படியாவது. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அன்னை இல்லாத பிள்ளையை தாளாட்டுதுன்னு என்னால் பாட முடியல, ஒரு அனாதை குழந்தைய வச்சு சிச்சுவேஷன் சொன்னாங்க, எனக்கு பாட முடியல ராஜா, கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு அந்த அம்மா. அதெல்லாம் மைக்கில் நாங்கள் கேட்குறோம். கடைசியாக சொல்லி கரெக்டாக அவர் ராம்நாத் சார் 1 மணி நேரம் டைம் கொடுத்தார். அந்த 1 மணி நேரத்தில் என்ன அவர் காப்பாற்றினார். இளையராஜா அவர் ஒரு மேதைங்கிறதுல யாரும் மறுத்து சொல்ல முடியாது. அவருடைய குணங்கள் மாறி இருக்கலாம், அவர் தன்னை பற்றி அது அவர் ஒரு திறமைசாலி, தன்னை பற்றி திறமையாக எடுத்துக்கிறது தப்பே கிடையாது. அவரை பற்றி வர்ற கான்ட்ரவர்சி எனக்கு தேவையில்லை. எனக்கு ஒரு உதவி பண்ணார். அந்த 1 மணி நேரத்தில் அந்த 2 பாட்டு எடுத்தார். அந்த மாதாவின் கோவிலில் மணிதீபம் ஏற்றினேங்கிற போது அதை நான் வாகினி ஸ்டுடியோவில் நான் வித்தவுட் டான்ஸ் மாஸ்டர். அப்போ டான்ஸ் மாஸ்டர் யார் அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா, பிரபுதேவா அப்பாவை வர சொல்கிறேன். அவர் சுந்தரம் மாஸ்டர் வர்றார். வந்து ஒன்றுமே பண்ணல, இப்படிங்கிறாரு, குழந்தைகளை இப்படி சுற்றுங்கிறாரு. நான் சொன்னேன் என்ன, ஏன்னா அவரோட நான் வந்து 1967 ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவர் டான்ஸ் மாஸ்டர் தங்கப்பண்ட அவரும் கமலஹாசனும் இருந்தபோது நான் காட்டுப்பூக்கள்னு ஒரு படம், மலையாள படம், நான் ப்ரொடக்ஷன் பார்த்தவன். அதனால் எனக்கு அந்த காலத்தில் தெரியும். நான் இந்த என்ன சுந்தரம் சார் இப்படி பண்ணிட்டீங்க, என்ன ஏதாவது ரிஹர்சல் பண்ணிங்களா இல்லையா? இல்லை இதில் என்ன இருக்குது ரிஹர்சல், பாட்டு பூரா அங்கே எட்டறீங்க, ஒன்லி பிஜிஎம் தானே, பர்த்டேயில் குழந்தைங்க சுத்தட்டும்னு சமாதானம் பண்ணார். பார்த்தேன். உடனே லஞ்சில் சரி நீங்கள் போயிடுங்க, நான் மறுபடியும் நாளை கூப்பிட்றேன்னு அவர் சொல்லி பணத்தை கொடுத்து போக சொல்லிவிட்டு லட்சுமிகிட்ட சொன்னேன், அம்மா பாட்டு வரைக்கும் நீ பண்ணிக்க, இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஃபுல்லாக அந்த பாட்டை எடுத்துட்டேன். எடுத்தால் லட்சுமி 2-3 ரியாக்ஷன் நான் சொல்லாதா பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. என்னடா நம்ம சொல்லாதெல்லாம் பண்ணுதேன்ட்டு மெல்ல போய் என்னம்மா இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். அதே எந்த இடத்துல வந்து ஜானகியம்மா அழுதாங்களோ அந்த இடம் நாங்கள் கேமரா வைக்கிறோம், லட்சுமி ஏதோ நான் சொல்லாத ரியாக்ஷன்லாம் பண்ணுது. என்ன லட்சுமி என்ன இல்லை, எனக்கு பிள்ளை இல்லைல்ல, என் பிள்ளை கருவில் கலைஞ்சி வச்சிடல, நான் இந்த பிள்ளையை நினச்சி பாடுற போது மாதாவின் கோயில் மனிதி ஒன்றும் உன்னைத்தான் நான் பிள்ளைன்னு காட்டுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்ல, எனக்கு பிள்ளை இல்லை, என் குழந்தை கருக்கரைஞ்சி வச்சு, எனக்கு அந்த ஃபீலிங் இருக்குமா இல்லையா அப்படி, அதை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எனக்கு அது தேவையில்லை. ஆனால் படமாக பார்க்குறது அந்த மாதாவின் கோயிலுக்கு லட்சுமி பண்ண ரியாக்ஷன் ப்ளஸில் இருந்தது. ஸோ அந்த ஒரு பாட்டுக்கு இது 1978 எடுக்கப்பட்ட பாட்டு, நம்ம 2024 வரைக்கும் அதை பேசிக்கிட்டு இருக்கோம்னா அது கிரெடிட் கோஸ் டு இளையராஜா. நிச்சயமாக யாருக்கும் இல்லை, அவருக்கு தான் அந்த பாட்டை அப்படி பண்ணி கொடுத்தாரு. ஆனால் சார் எவ்வளோ பெரிய நெருக்கடியில் நீங்கள் நின்றுருக்கீங்க அன்னைக்கு அப்படிங்கும்போது, அந்த 1 மணி நேரத்தில் ரெக்கார்டிங் முடிக்கணும், வெளியில் ஃபைனான்சியர் காத்துட்டு இருக்காரு, ஸோ இவ்வளோ பேரையும் சமாளிக்கணும், ஜானகி அம்மா வந்து பாடணும், சுசிலாமா வந்துட்டு போகணும், அதை ரெக்கார்ட் பண்ணணும், இவ்வளோ விஷயம் இருக்குல்ல சார். இந்த நெருக்கடி உங்களுக்கு என்ன சார் சொல்லி கொடுத்துச்சு முதல்ல? அந்த நெருக்கடி எதுன்னா ப்ரொடியூசருக்கு அது நெருக்கடி கிடையாது. இப்போ நான் ப்ரொடியூசராக இருந்ததுனால நெருக்கடியாக நினைக்கலாம். நெருக்கடி பூரா ஒரு டைரக்டருக்கு தான் ஸ்பாட்டில் லேட் ஆகுது 1 மணி நேரத்துக்கு முடிக்கணும், 2 மணி நேரத்துக்கு, ஏன்னா 7 to 9 பாங்க அதுக்குள்ளே முடித்தோம். ஏன்னா ஒரு உதாரணம் சொல்லுங்க, சுருளிராஜனுடைய பீக் பீரியடில் 1/2 மணி நேரம் எனக்கு டேட் தர்றாரு, வெறும் 1/2 மணி நேரம். காம்பினேஷன் யார், தங்கவேலண்ண, மனோரமா, கோபாலகிருஷ்ணன், சோபா, இவங்களோட சுருளி வரணும். நான் சுருளிகிட்ட போய் சொல்கிறேன், சொல்லி இன்றைக்கி ஆஃப் டே. ஐயோ காரைக்குடி சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஒரு பொய் சொல்லிவிட்டு அப்படி வர்றது வந்துடுறேன், 7:30 to 8 என்னை தட்டி விட்டு விரட்டி விட்ருங்கன்ட்டார். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த நெருக்கடியெல்லாம் ஒரு காலத்தில் நான் இல்லை, என்ன மாதிரி டைரக்டர் எத்தனையோ பேர் சமாளித்து தான் படங்கள் ரிலீஸ் ஆகி. அப்போ கால் ஷீட் வாங்கினா முடிக்கும். இப்போ அதெல்லாம் கிடையாது. 7 மணி கால் ஷீட்னா மத்தியானம் 4 மணிக்கு தான் வர்றாங்க, கேரவனில் தூங்கிவிட்டு அதை பற்றியெல்லாம் கவலைப்படுறதில்ல. அதாவது உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். அன்றைக்கி நெருக்கடி இல்லாததுக்கு நான் கேரோஜாமோட ஒரு நாள் பேசிக்கிருந்தேன். இப்போ ஒரு 4 மாதத்துக்கு முன்னால் அந்த அம்மா ஒரு தமிழ் படத்துக்கு போனேன்னு ஏதோ சொன்னாங்க. இப்போ எனக்கு 25 வருஷமாக
யார் நடிக்கிறாங்க, யார் டைரக்ட் பண்ணுறாங்க எனக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா அதை பார்க்குறதுனால என் புத்தி வளர போகிறதில்ல. அதை எதுக்கு நான் பார்க்கணும்? நான் பார்க்குறதில்ல. அந்த அம்மா சொன்னாங்க, ஒரு படம் ரொம்ப உங்களை மாதிரி வேண்டியவங்க சொன்னாங்க, நான் போய் பண்ணேங்க. பரவாயில்ல, பணம் போனால் போட்டு அதை நான் பெருசுபடுத்தலை. என்ன மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா, என்னை கேட்டாங்க, அம்மா உங்களுக்கு கேரவன் வேணுமா அப்படின்னு என்னை ப்ரொடக்ஷனில் கேட்டாங்க. அதெல்லாம் வேண்டாம், நான் ஒரு ஓரமாக உட்காந்துக்கிறேன், எனக்கு கேரவன் வேண்டாம்னு சொல்லிட்டேன். நான் சொன்னேன், அம்மா நம்ம கொடையை பிடிச்சிக்கிட்டானம்மா ஒரு காலத்தில் நடந்து வெயிலில் போனோம், எவ்வளோ நேரம். அதாவது என் சொந்தத்தில் வந்து அந்த அம்மா இங்கேருந்து அவங்க மேக்கப் போடுறது குறைஞ்ச 2 பர்லாங்க இருக்கும். அந்த ஆற்று மணலில் ஒருத்தன் கொடையை பிடிச்சிட்டு போவான், சறுக்கு 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 நடந்து போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு மறுபடியும் வருவாங்க. அந்த ட்ரெஸ் மாற்றுற கூட இடம் இருக்காது. அப்படி நாமக்கல்ல கண்ணு கூட போகுது கட்டி கடி சேலைக்கு நான் பார்ப்பேன் படத்தில், சொந்தத்தில் போயிட்டு வருவாங்க. அப்படி இருந்தவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, கேரவன்லாம் வேண்டாம்ட்டேன். என்ன எனக்கு ஒன்று தெரியாமல் இருந்துச்சுன்னா, 3 நாள் போய் நடித்தேன். 3ஆவது நாள் நான் என்ன கேட்டேன்னு நீங்கள் நினைப்பீங்கன்னு என்னை கேட்டாங்க. என்ன கேட்டிருப்பேன் சொல்லுங்களேன். நாங்கள் அம்மா நீங்கள் காசு கேட்குற ஆள் இல்லை, ஏன்னா உங்களுக்கு கேட்காம கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு வசதி இருக்குது, அவங்க எவ்வளோமா தரணும் அப்படி கேட்குற ஆர்டிஸ்ட் நீங்கள் இல்லை, அதனால் பண விஷயத்தில் பிரச்சனை வந்திருக்காது. வேறு எனக்கு என்ன இல்லை, உங்களுக்கு பிடிக்காத ஆர்டிஸ்ட் இருந்தாங்களா இல்லை என்ன அது தெரியலம்மா, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். எனக்கு டைரக்டர் யாருன்னு கேட்டேன்னு சொன்னாங்க. எப்படி 3 நாள் ஆக்ட் பண்ணிவிட்டு அவங்க சொன்னதை நான் அப்படியே நான் ப்ரொடியூசரை கூப்பிட்டேன், எல்லாம் சந்தோஷம் முடிஞ்சு வச்சோம்மா அப்படின்னு கையெழுத்து கூப்பிட்டார். ரொம்ப சந்தோஷங்க, நம்ம படத்துக்கு டைரக்டர் யார்? என்னம்மா சொல்கிறீங்கன்னு. டைரக்டரே நான் பார்க்கல, அவர் எங்கேயோ இருந்து ஸ்டார்ட் கட் வாய்ஸ் மட்டும் கேட்குது, எங்கே இருந்து ஸ்டார்ட் சொல்கிறாரு, எங்கே இருந்து கட் சொல்கிறாரு. இன்றைக்கி சினிமா இப்படி ஆகிப்போச்சு. அதாவது நடிகர்களோட ஒன்றா உட்காந்து டைலாக் படித்து டைரக்டர் கரெக்ட் பண்ணி லைட் பண்ணி, அம்மா இங்கே வா அங்கே வாங்க, இன்னொரு ட்ராலி இப்படி போடு அப்படி போடு 4 ரிஹர்சல் எடுத்து ஒரு நாடகம் மாதிரி படம் எடுத்த காலம் போய், டைரக்டர் எங்கே இருக்கார், ஆர்டிஸ்ட் எங்கே இருக்காங்க, மைக் எங்கே இருக்குது, லைட் எங்கே இருக்குது, இப்படியெல்லாம் வந்துருச்சு இன்றைக்கி. அதனால் இந்த மாதாவன் கோயில் நீங்கள் கேட்டதுக்கு இப்படி ஒரு சரித்திரத்தை சொல்கிறதுக்கு இதையெல்லாம் சொல்ல வேண்டியது வருது. அந்த காலத்தில் ஒரு டெக்னீஷியன் பாதிக்கப்படக்கூடாதுன்னு இளையராஜா கவிச்சார். அந்த 1 மணி நேரத்தில் நான் ஒரே வார்த்தை சொன்னேன், இன்றைக்கி விட்டீங்கன்னா என் லைஃப் போச்சு ராஜா. அவர் சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுவார், என் முத நாளே சரியில்லை, ஏன்னா எனக்கு அப்படி ஒரு சென்டிமெண்ட் நடந்துச்சு.